ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய தொடர் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இது மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை குறித்து நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள், பல்வேறு தரப்பட்ட வீடியோக்கள், இப்படி பலதையும் நம்ம இணையதளத்தில் பார்க்க முடிகிறது. பலரும் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக சிலரும், அல்லது இஸ்ரேல் தேசத்துக்கு ஆதரவாக சிலரும், இன்னும் சிலர் ஹமாஸை சிலர் அவர்களை பெரிய நபர்களாக சொல்லக்கூடியவர்களும் போராளிகளாக சொல்லக்கூடியவர்களும் ஒரு கூட்டமாக, இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் இந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்தும் இந்த பாலஸ்தீனத்தை குறித்தும் இப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் இன்றைக்கு வருகிறது. அப்படி இருக்கும்போது நாம் சரியாக வேதத்தின் அடிப்படையிலையும் அதே நேரத்தில் நியாயத்தின் அடிப்படையிலும் நம்ம சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் விரும்புகிறேன். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் மூலமாக, இது ஒரு பெரிய வீடியோவாக நான் போட விரும்பலை, சிறு சிறு வீடியோக்கள் மூலமாக தொடர்ச்சியாக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் குறித்ததான ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த வீடியோ தொடரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, இது உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க, அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அன்பான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட், அதாவது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு நிலத்தை, ஒரு பூமியை குறித்த ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வரலாறு எங்கிலும் இந்த மண்ணானது ஒரு இரத்த களரி படிந்த, இரத்தம் தோய்ந்த ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 3 மதங்களும் தங்களுக்கு உரிய இடமாக அல்லது தங்கள் விரும்பின இடமாக சொந்தம் கொண்டாடக்கூடிய, தங்களுடைய புனித ஸ்தலங்களாக சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த பகுதியானது என்ன, இந்த பகுதிக்கான முக்கியத்துவம் என்ன, இஸ்ரேல் மக்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, பாலஸ்தீனர்கள் யார், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை குறித்து நம்ம இந்த தொடரில் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த இஸ்ரேல் தேசத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே வேதாகமத்தினுடைய ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை அழைத்து அவரை இந்த தேசத்திற்கு கொண்டு வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஊர் என்கிற மெசபதோமியா பகுதியைச் சேர்ந்த கல்தேய பட்டணத்தைச் சேர்ந்த ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவராகிய தேவன் சந்திக்கிறார். யெகோவா என்கிற அந்த தேவன் அவரை சந்தித்து அவரை அழைத்து, அவரை நான் காண்பிக்கும் அந்த தேசத்துக்கு போ, அந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவரை அழைத்து அந்த தேசத்திற்கு கொண்டு போகிறார். அந்த தேசத்திற்கு ஆபிரகாம் கொண்டு போகப்பட்ட போது அந்த தேசமானது ஆங்காங்கே சிறு சிறு கூட்டங்களாக, சிறு சிறு மக்களாக இருக்கக்கூடிய இனக்குழுக்களுடைய பகுதிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு கானான் என்ற பெயர் இருந்திருக்கிறது. அந்த கானான் என்கிற பெயரை வைத்துத்தான் அந்த தேசம் அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கானானிலே பல்வேறு இனக்குழுக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தெய்வ நம்பிக்கையுடையவர்கள், பல்வேறு சடங்காச்சாரங்களுடைய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆபிரகாமும் ஒரு செல்வசீமானாக அந்த பகுதியிலே அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாட்களிலே அந்த பகுதியிலே அவர் வாழ்ந்து அந்த பகுதியிலே அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். குறிப்பாக மக்பேலா என்னப்படுகிற எப்ரோன் என சொல்லப்படுகிறதான பகுதியிலே மக்பேலா குகையை ஒன்றை அவர் விலை கொடுத்து வாங்கி, அந்த விலை கொடுத்து வாங்கின அந்த அடக்க ஸ்தலத்திலே தான் அவருடைய மனைவியும் அவரும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் என்று வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் கானான் என்கிற அந்த தேசத்திலே ஆபிரகாம் போய் சஞ்சரிக்கிறார், வாழ்கிறார். ஆபிரகாம் அங்கே மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார். அங்கே அவர் நிலங்களை வாங்குகிறார். அந்த இடத்துல அவர் குடியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும், அதற்கு பிறகு அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு, அதற்கு பிறகு அவருடைய குமாரனாகிய யாக்கோபு, அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய 12 கோத்திரங்கள் 12 மகன்களாக இருக்கக்கூடிய 12 பேருடைய கோத்திரங்கள், இப்படித்தான் அவருடைய சந்ததிகள் அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் சொன்னார்,
உனக்கு இந்த தேசத்தை நான் தருவேன், ஆனால் இப்பொழுது இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் இந்த தேசத்தை தரப்போகிறேன். ஏனென்றால் இன்னும் அந்த ஜனங்களை இங்கே அகற்ற வேண்டிய அளவுக்கு அவர்கள் இன்னும் தங்களுடைய பாவத்தை நிறைவு செய்யவில்லை அப்படிங்கிறத கடவுள் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அதாவது அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவாகத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட மக்களுடைய அந்த பாவமானது அவர்கள் முழுமையாக இந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய அளவுக்கு இன்னும் அவர்கள் என்ன செய்யல, அந்த பாவத்தினுடைய நிறைவை அடையல. அதனால நீங்கள் காத்திருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமானது. கடவுள் அந்த மக்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னாலும் ஏதோ உடனடியாக அந்த தேசத்தை கொடுப்பதாக இல்லை. ஏனென்றால் அங்கே வாழ்கிற மக்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது. எப்பொழுது கடவுளுக்கு விரோதமான முழுமையான பாவத்தினுடைய அந்த தண்டனை அவர்களுக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட முடியும் அல்லது கொலை செய்யப்பட முடியும் அப்படிங்கிற செய்தியை கடவுள் அங்கே சொல்லுகிறார். அதாவது மனிதன் விருப்பத்திற்காகவோ மனிதர்களுடைய சௌரியத்துக்காகவோ என்ன செய்ய முடியாது, கடவுள் அங்கே செயல்பட மாட்டார் அப்படிங்கிறத வேதாகமும் தெளிவுபட கூறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போதும் உடனடியாக அந்த கானான் தேசத்தை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்திற்கு போவாங்க, அங்கே அவர்கள் சில நாட்கள் அடிமைகளாக சில வருடங்கள் வாழ்வார்கள், அதற்கு பிறகு நான் அவர்களை என்ன செய்வேன், இந்த தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றார். இப்போ இதற்கு பிறகு ஈசாக்கினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். அதுக்கு பிறகு யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளில் யோசேப்பு என்கிற நபரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். முற்பிதாக்களுடைய வரிசையில் வரக்கூடிய யோசேப்பு என்ன செய்யப்படுகிறார், அவர் தன்னுடைய சகோதரர்களால் குழியிலே தூக்கி எறியப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து எடுத்து அடிமையாக மீதியானியர்களிடத்திலே, அதாவது இஸ்மவேலர்களாகிய மீதியானியர்களிடத்திலே அவர் விலைக்கு விற்கப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தில் நாம் ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 37, 38, 39 அதிகாரங்களில் இந்த செய்திகளை நாம் வாசிக்க முடியும். அதற்கு பிறகு அங்கே எகிப்திலே நடைபெற்ற சில சம்பவங்கள், போர்த்திபார் என்கிற அதிகாரியினுடைய வீட்டிலே யோசேப்பு பணி செய்தது, அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் சிறைச்சாலைக்கு சென்றது, யோசேப்பினுடைய அந்த சிறை வாழ்க்கை முடிவு பெற்று அவர் சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்தப்படுகிறார். அங்கே எகிப்தினுடைய அரசன் அங்கே யோசேப்பை தன்னுடைய ஸ்தானத்திலே தனக்கு அடுத்தபடியாக அங்கே நியமிக்கிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது. அவருடைய அந்த கனவின்படியாக எகிப்தில் ஏற்படக்கூடிய பஞ்சத்தை குறித்து யோசேப் அவருக்கு விளக்குகிறார். அதன் நிமித்தம் யோசேப்பை அங்கே அந்த கிடங்கினுடைய அந்த உணவு கிடங்கினுடைய அதிகாரியாக, உணவு மேலாண்மை செய்யக்கூடிய அதிகாரியாக யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு நியமிக்கிறார் பார்வோன். அதன் பிறகு யோசேப்பினுடைய நாட்களில் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபும் அவனுடைய அந்த பிள்ளைகளும் அவனுடைய மருமக்களும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே எகிப்துக்கு வருகிறார்கள். கானான் என்கிற தேசத்தை விட்டு முற்பிதாக்கள், அதாவது ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த அந்த தேசத்தை விட்டு யாக்கோபு என்ன செய்கிறார், தன்னுடைய மகன் யோசேப்பை பார்ப்பதற்காக தன்னுடைய குடும்பத்தோடு கூட அவர் என்ன செய்கிறார், எகிப்து தேசத்திலே வாழ்கிறார் அப்படிங்கிற செய்தி வேதாகமத்தில் இருக்கிறது. எகிப்திலே பல நாட்கள் அவர்கள் வாழ்கிறார்கள், நல்ல சீரும் சிறப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு யோசேப்பு மரித்து போகிறார். யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத அரசர்கள் அங்கே வரும்போது இந்த மக்கள், அதாவது இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக மாற்றப்படுகிறார். அவர்கள் அடிமைகளாக மாறி அந்த எகிப்து தேசத்திலே அடிமை வாழ்க்கை வாருகிறார்கள். ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் எகிப்திய அந்த மனிதர்களுடைய எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் அவர்கள் ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அடக்குமுறையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாக கடவுள் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவர் பெயர்தான் மோசே என்கிற இரட்சகர் அப்படின்னு பார்க்குறோம். மோசே என்கிற தீர்க்கதரிசியை தேவன் தெரிந்து கொள்கிறார். சிறு வயதிலேயே குழந்தையாக இருக்கும் பொழுதே ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டம் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவருடைய தாய் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக ஒரு பேழையிலே, ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து அவரை அந்த நதியிலே, நைல் நதியிலே விடுகிறார். அதை கண்ட ஒரு எகிப்தினுடைய இளவரசி அந்த பிள்ளையை எடுத்து தன்னுடைய பிள்ளையாக வளர்த்தி அந்த எகிப்தினுடைய சகலவிதமான அதிகாரங்களையும் சகலவிதமான கல்வி அறிவையும் அங்கே மோசேக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதும்,
அதன் மூலமாக மோசே மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வளர்ந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு மோசே தான் யார் என்பதை அறிந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து அவர் வெளியேறுகிறார். அங்கிருந்து வெளியேறி மீதியான் தேசத்திற்கு, வனாந்திரத்துக்கு, பாலைவனத்துக்கு நேராக ஓடி போகிறார் அப்படிங்கிறதையும் வேதாகமத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல் 50 அதிகாரத்திலே உங்களுக்கு ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 50 அதிகாரத்திலே இந்த சம்பவங்கள் எல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மோசே மீதியான் தேசத்திற்கு போய் அங்கிருந்து அவர் திரும்ப ஆண்டவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முச்செடியிலிருந்து தேவன் அவருக்கு வெளிப்பட்டு அதன் மூலமாக அவர் திரும்ப தன்னுடைய நாட்டிற்கு, அதாவது எகிப்து தேசத்திற்கு திரும்ப வருகிறார். எகிப்து தேசத்திற்கு வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பார்வோனிடத்தில் பேசுகிறார். அதற்கு அப்புறம் பிறகு எகிப்திலே ஏற்பட்டதான அந்த வாதைகள், பார்வோனுடைய கடின இருதயம், இப்படி பல செய்திகளுக்கு நடுவில் எகிப்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு பெரிய இனமாக இல்லை, பெரிய மக்கள் கூட்டமாக இல்லை, ஒரு சிறு ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக இருந்தவர்கள். பிறகு அவர்கள் இனமாக ஒரு பெரிய கூட்டமாக மாறுகிறார்கள். அந்த ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு பெயரை கொடுக்கிறார். இந்த இஸ்ரவேல் என்கிற இந்த தேசத்துக்கு பெயர் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபு என்கிற தேவனால் அழைக்கப்பட்ட மனிதனுடைய பெயரை தேவன் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி மாற்றுகிறார். அந்த இஸ்ரேல் அல்லது இஸ்ரவேல் அப்படிங்கிற அந்த பெயர் தான் இன்றைக்கு வரைக்கும் அது உலக நாடுகளுக்கு மத்தியிலே உரைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெயராக இருக்கிறது. ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டுகளுடைய வரலாறைத்தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா, முதலாவது இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் உருவாவதற்கு முன்பாக இஸ்ரவேல் என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு இஸ்ரவேல் என்கிற பெயரை, இஸ்ரேல் அப்படிங்கிறது அதனுடைய எபிரேய பதம், அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த பெயரை வைத்து அவனை அழைத்து அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக, 12 இனங்களாக அல்லது மக்கள் கூட்டங்களாக மாறுகிறார்கள். அவர்கள் மூலமாகத்தான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியேறி வனாந்தரத்திலே அவர்கள் 40 ஆண்டுகள் அவர்கள் கடத்துகிறார்கள். அதற்கு பிறகு மோசே என்கிற அந்த மனிதர் ஒரு எல்லை பகுதியிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். அங்கிருந்து மோசேக்கு பிறகு யோசுவா என்கிற மனிதனுடைய கையிலே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பானது கொடுக்கப்படுகிறது. யோசுவா தான் இந்த ஜனங்களை கானான் என்கிற தேசத்திற்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் முதலாக கானான் என்கிற தேசத்திற்குள்ளாக நுழையக்கூடிய ஒரு வரலாறு. கானான் என்பதுதான் பிற்காலத்தில் இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியிலே இன்னும் போதுமான அளவுக்கு மற்ற காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள். நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் பாலஸ்தீனம் இந்த பிரச்சனைகளை குறித்த ஒரு தெளிவான பார்வையை இந்த வீடியோக்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை அனுப்புங்க. காட் பிளஸ் யூ.